கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சோதரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. என்னை நம்பி இருக்கிறவனோ என்று சொல்லக்கூடிய காரியம், கர்த்தரை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய காணி என்று சொல்லக்கூடிய தேசத்தில், இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் வைத்திருக்கிற நன்மைகள், அவர் வைத்திருக்கிற நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் மேலே கண்காணியாக இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாம் நம்பி வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்படி ஒரு மகிமையான நிலையில் வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு யோசேப்புக்கு அந்த எகிப்து தேசம் முழுவதையும் காக்கும்படியான ஒரு காரியத்தை அந்த பார்வோன் கொடுத்தான். இந்த தேசம் நான் பேரளவுக்கு தான் இந்த பார்வோன் இந்த தேசத்தில், ஆனால் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசேப்புக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்தான். அவன் ஆளுகை செய்கிறவனாய் காணப்பட்டான். தோ வி ஆர் வெரி சிம்பிள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நாம் இருக்கிற இடத்துல நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதனாக இருந்த எலியாவினுடைய ஜெபத்தை கேட்டு தான் கர்த்தர் அந்த தேசத்தில் மழையை பெய்ய பண்ணினார், மழையை நிறுத்தினார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அற்பமானவர்களாக இருக்கலாம், நாம் ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரலோகத்தின் தேவனுடைய அந்த பிரசன்னம் நிறைந்த அந்த பரலோகத்தின் தேவனுடைய மகிமையை நாம் எப்பொழுது உணர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் வாழ்கிற அந்த ஏழ்கையிலே, வாழ்கிற பகுதியிலே, வாழ்கிற தேசத்தில் நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தேவனே தேசத்துக்கு சமாதானத்தை தாரும், கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக. தேவனே இந்த வெயிலின் கொடுமை கடினமாக இருக்கிறது, நீர் எங்களை காத்துக்கொள், பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். நிச்சயமாக கர்த்தர் ஒரு சிறு மழையை அனுப்பி அதை கூல் டவுன் பண்ணி நம்ம வாழும்படியான காரியத்தை செய்வார். ஆண்டவரே, இந்த பஞ்சம் என்று சொல்லக்கூடிய நிலைகள், விலைவாசி ஏற்றம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய, வாழ்ந்திருக்கும்படியான வாழ்க்கையை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் காணியாட்சிக்காரர்கள் என்பதை மறந்து விடாதீங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு தேசத்தில் கர்த்தர் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அவரை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், என்னோடு இருக்கிறார், நிச்சயமாக எனக்கு பதில் தருகிற தேவன் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும்போது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அந்த செழிப்புள்ள வாழ்க்கை இந்த பூ உலகிலே நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான உங்கள் நிழலிலே அவர்களும் வாழ்ந்திருக்கும்படியான காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, கர்த்தரை நம்பியிருக்கிற மக்கள். கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். உங்களால் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆபிரகாமை பார்த்து சொன்னார் அல்லவா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு சொல்லி, அதுபோல் உங்களை ஆசீர்வாதமாக இருப்பார். விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிற மனிதன் தனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்லப்பா, அவன் அங்கே சுற்றுப்புறம் எல்லாவற்றுக்கும் அந்த பூமிக்கு ஆசீர்வாதம், அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகளுக்கு ஆசீர்வாதம், அங்கே இருக்கக்கூடிய மிருக ஜீவன்களுக்கு ஆசீர்வாதம், அங்கே உடன் வாழ்கிற சக மக்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். கத்தா, அப்படியாய் நீர் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் நம்பி இருக்கிற பிள்ளைகள், உமக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், உமக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகள், உம்மை கனம் பண்ணி வாழுகிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கையை பார்த்து அவர்கள் வாழ்கிற எல்கையிலே, வாழ்கிற அந்த இடங்களிலே அல்லது வேலை செய்கிற அந்த கம்பெனிகளிலே அந்த பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு அங்கே லே ஆஃப் இல்லாதபடி, லாக்டவுன் இல்லாதபடி, எந்த விதமான நஷ்டங்கள் அந்த கம்பெனியிலே வராதபடி உம்முடைய பிள்ளைக்காகவே அந்த கம்பெனியை நடத்தி கொடுக்குற தேவனாக இருப்பக்கா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்கிற எல்கையிலே தண்ணீர் வற்றாதபடி அங்கே காணப்படும்படியாக செய்கிற தேவன்,
குறைவுகளற்ற ஒரு நிலையிலே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற தேவனாய் இருப்பக்காய் சோத்திர கத்தாவே உறவ ஹலலூயா. எனவே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழும்போது கத்தாவே எங்களாலே எங்களுக்கு மாத்திரம் நாங்கள் ஆசீர்வாதம் அல்ல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் சொன்ன இந்த சத்தியத்தை இந்த காலை உணர்ந்து கொள்கிறோம். அப்படியே நீர் எங்களை ஆசீர்வதித்தாண்டு நடத்து கத்தாவே இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் அவரை நம்பி இருக்கிறதுனால நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.